ஹே காய்ஸ், இந்த உலகத்திலேயே மனுஷன் கண்டுபிடிச்ச முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? நெருப்பா சக்கரமா? இந்த ரெண்டுமே முக்கியம்தான். இந்த இன்வென்ஷன் தான் மனிதனை நல்ல உணவை சாப்பிட வச்சுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக வச்சுது. ஆனா இதெல்லாம் விட ரொம்ப ஸ்பெஷலான இன்வென்ஷன் என்னன்னு தெரியுமா? பணம். ஆமாங்க, இந்த ஒரு வார்த்தை பிடிக்காத ஆளும் இல்ல, தேவையில்லைன்னு சொல்ற நபரையும் பார்க்கவே முடியாது. இப்ப இருக்க கரன்சி சிஸ்டம்க்கு முன்னாடி பொருட்களை கொடுத்து தேவையான பொருளை வாங்குற பார்ட்டர் சிஸ்டம் தான் நடைமுறையா இருந்திருக்கு. இது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா ஏன் இந்த பார்ட்டர் சிஸ்டம் யூஸ் இல்லாம போச்சு தெரியுமா? ஒரு ஸ்டாண்டர்டான மீடியம் இல்லாத காரணத்தினால. நம்ம இருக்க பொருட்களை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாத காரணத்தினாலதான் இந்த பந்த மாற்று முறையை மொத்தமா கைவிட வேண்டிய சூழல் வந்துச்சு. சப்போஸ் நீங்க ஒரு விவசாயின்னு வச்சுக்கோங்க. உங்க நிலத்துல தக்காளி பயிர் செஞ்சிருக்கீங்க, இன்னொரு விவசாயி கோதுமை வச்சிருக்காரு. அப்போ உங்களுக்கு தேவையான கோதுமையை வாங்க நீங்க உங்க நிலத்துல விளைஞ்ச தக்காளியை கொடுக்கணும். இந்த சிச்சுவேஷன்ல உங்களோட மதிப்பு நீங்க வச்சிருக்க தக்காளியோட நீட பொறுத்து தான் இருக்கும். ஒருவேளை யாருக்குமே தக்காளியே தேவைப்படாம போனா உங்க நிலைமை கொஞ்சம் கஷ்டம்தான். அது மட்டும் இல்ல, நீங்க தக்காளியை குடவுன்ல சேர்த்து வச்சு தேவை இருக்கப்போ விற்கவும் முடியாது. இந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்கதான் பொதுவான ஒரு ஸ்டாண்டர்டை கொண்டு வந்தாங்க. தேவைப்பட்டா இந்த பணத்தை நீங்க சேர்த்து வைக்கலாம். 1770 BCல முதல் மெட்டல் காயின் சைனால இருந்து தான் உருவானது. ப்ரெஷியஸான காயின்ல செஞ்சாதான் பணத்தோட மதிப்பு மாறாம இருக்கும்னு நினைச்சு சைனா மக்கள் அப்போ ரேரான மெட்டலா இருந்த பிரான்ஸ்ல காயின் செஞ்சு அதை மணியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்த பெரிய பெரிய ராஜா எல்லாருமே அவங்களோட கெத்த காட்டுற விதமா கோல்டு சில்வர்னு காயின் செஞ்சாங்க. ஆனா அதெல்லாம் சாதாரண மக்கள் பயன்படுத்த முடியாம போனதால ரொம்ப சீப்பான மெட்டல்ஸ்ல காயின் செஞ்சு அதை புழக்கத்துல விட்டாங்க. அதெல்லாம் சரி, ஒரு நாட்டுல இருக்க காயின் எப்படி இன்னொரு நாட்டுல யூஸ் பண்ண முடியும்? சைனாவோட காயினுக்கு மற்ற நாடுகள்ல என்ன மாதிரியான வரவேற்பு இருந்திருக்கும்? அவங்களுக்கு அதோட வேல்யூவே தெரியாதே. இந்த ப்ராப்ளமை சரி செய்ய ஒரு ஐடியா தோணுச்சு. IOU சர்டிபிகேட், அதாவது ஐ ஓவ் யூ, நான் உனக்கு கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு அர்த்தம் தர மாதிரியான ஒரு சர்டிபிகேட் அந்த நாட்டோட ராஜா பேப்பர்ஸ்ல ஸ்டாம்ப் பண்ணி அந்த இன்டர்நேஷனல் ட்ரேடுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் பேப்பர் கரன்சி சிஸ்டமே உள்ள வந்துச்சு. எல்லாரும் பொதுவா யூஸ் பண்ண முடிஞ்சதாலையும் ஸ்டோர் பண்ணா கூட மதிப்பு மாறாதுன்னு நினைச்சதாலையும் தான் இந்த பேப்பர் கரன்சி புழக்கத்துக்குள்ள வந்துச்சு. ஏற்ற இறக்கம் இல்லாத ஒரு ஸ்டாண்டர்டான சிஸ்டமா இந்த பணம் இருந்துச்சு. இப்படி உருவான பணத்தை தேடிதான் இப்போ ஒட்டுமொத்த மனிதர்களும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட லைஃப்ல இருக்க எல்லா சந்தோஷங்களையும் அழகான மொமெண்ட்ஸையும் தியாகம் செஞ்சு அந்த பணத்துக்காக உழைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது தப்புன்னு யாருமே சொல்லிட முடியாது. ஆனா மனிதனால உருவாக்கப்பட்ட இந்த பணத்தோட மதிப்பை அந்த மனிதர்களே புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் வேதனையா இருக்க விஷயம். அந்த IOU சர்டிபிகேட் மாதிரி எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடன் பட்டே இருக்க வேண்டிய சூழல்ல சிக்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையா பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ கஷ்டமா என்ன? நம்ம சந்தோஷத்தை அடகு வச்சு நம்ம வாழ்க்கை முழுக்க உழைச்சாதான் பணத்தை சம்பாதிக்க முடியுமா என்ன? பணம் ஒரு மீடியம் தான். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல சொல்ல போனா பணம் அப்படிங்கிறது வெறும் எனர்ஜி தான். அது ஒரு பியூரான எனர்ஜி. உங்களோட சந்தோஷத்தை மதிப்பை மரியாதையை அதிகப்படுத்த நீங்க கொடுக்க வேண்டிய எனர்ஜி, அவ்வளவுதான். மார்கன் ஹவுசலோட த சைக்காலஜி ஆஃப் மணி நம்ம எல்லாருமே லைஃப்ல ஒரு வாட்டியாவது படிக்க வேண்டிய ஒரு புக்கு. பணம் பத்தின உங்களோட ஐடியாவை மாத்த வைக்கிற இந்த புக்ல சொல்லப்பட்ட பல விஷயங்களை இன்னும் சில பேர் புரிஞ்சுக்காமலே இருக்காங்க. பணத்தை ஒரு எனர்ஜியா பார்க்க முடியாம அது ஒரு கமாடிட்டியா பாக்குற மனநிலை இருக்கிறதா இல்ல. பணம் ஒரு ரேரான சோர்ஸா, ரொம்ப கஷ்டப்பட்டா மட்டும்தான் கிடைக்கக்கூடிய பொருளா மாத்தி வச்சிருக்கோம். இந்த புக்ல சொல்லப்பட்ட ரொம்ப சிம்பிளான பவர்ஃபுல்லான ஐடியாஸை பத்தி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். இது வரைக்கும் பல பேர் இந்த புக்கை பத்தியும் இதுல இருக்க ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸ் பத்தியும் ரொம்ப டீட்டெயில்டா சொல்லியிருப்பாங்க. நாங்க எந்த புது விஷயத்தையும் இங்க சொல்ல போறது இல்லதான். இருந்தாலும் சில சிம்பிளான நம்ம மறந்து போன கான்செப்ட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றதுதான் இந்த பதிவோட நோக்கமா இருக்கும். ஏன்னா லைஃப் இஸ் சிம்பிள், ஆல்சோ மணி இஸ் ஜஸ்ட் an எனர்ஜி. பணம் ஒரு ஆற்றல் மட்டும்தான். உங்க மனநிலையை பொறுத்துதான் பணம் சேர்றதும் அதை செலவு செய்யறதும். பணத்தை இன்னும் அதிகமாக்குற வித்தையும் ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க, அந்த சிம்பிளான முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம். முதல் முக்கியமான சீக்ரெட், மணி இஸ் அ டூல், நாட் அ கோல். பணம் ஒரு கருவி மட்டும்தான். அதுவே உங்க வாழ்க்கையோட லட்சியமா மாறாது, மாறவும் கூடாது. அதுக்காக பணத்தை சம்பாதிக்காதீங்க, பணம் மட்டுமே வாழ்க்கை ஆகாதுன்னெல்லாம் சொல்ல போறது இல்ல. பணம் தேவைதான். நம்மளோட சந்தோஷத்துக்கு நம்ம வசதிக்கு பணம் கட்டாயம் தேவை. ஆனா எப்போது தேவைங்கிற நிலையை தாண்டி உங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா மாறுதோ அப்பதான் பிரச்சனையா ஆரம்பிக்குது. பணம் மட்டுமே போதும்னு சொல்றவன் முட்டாள் தான். பணமே தேவையில்லைன்னு சொல்றதும் முட்டாள்தனமான வார்த்தைகள் தான். நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது ஈஸியா அடைய வைக்கிற ஒரு டூல் தான் பணம். இந்த புரிதலுக்காக தான் இந்த பதிவோட ஆரம்பத்துல பணத்தோட ஹிஸ்டரி பத்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்திருந்தோம். சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வந்த பணத்தை மட்டுமே குறிக்கோளா வச்சு வாழற முறை தான் தப்பே தவிர பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா அது எதுக்காக சம்பாதிக்கிறீங்க? பணத்தோட உண்மையான தேவை என்ன? உங்களோட ஹெல்த், நல்ல லைஃப் ஸ்டைல், பேரு, புகழ், உங்க ஃபியூச்சர் ஜென்ரேஷனோட சேஃப்டி. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பணத்துக்கு பின்னாடி இருக்க கோல் தெளிவா இருக்கணும். சில பேர் பணம் வேணும், பணத்தை சம்பாதிச்சா மட்டும் போதும்னு ஓடுவாங்க. இந்த மாதிரியான மனிதர்கள்கிட்ட நீங்க 1 கோடி ரூபாய் கையில கொடுத்து பாருங்க, அதை வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாம மொழிப்பாங்க. செலவு செய்ய 1000 வழிகள் இருக்கும். ஆனா பணத்தை ஒரு மீனிங்ஃபுல்லான விஷயத்துக்காக யூஸ் பண்ற டெக்னிக் இங்க சில பேருக்கு மட்டும்தான் தெரியுது. அதனாலதான் யாரோ ஒரு சிலர்கிட்ட பணம் அதிகமா சர்க்குலேட் ஆகுது. அவங்களும் ஃபோர்ப்ஸ் ரிச்சஸ்ட் லிஸ்ட்ல தான் இடம் பிடிக்கிறாங்க.
நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும், உங்க உழைப்பு கொடுக்குற ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்கணும். அந்த பணத்தை எதுக்காக, யாருக்காக சேர்த்து வைக்கிறீங்கன்னு ஒரு தெளிவு, புரிதல் இருக்கணும். பணம் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களோட வேல்யூஸையும் அதிகப்படுத்தணும். வெறும் அக்கௌண்ட்ல சேர்த்து வைக்கிற நம்பர்ஸா மட்டும் பணம் இருந்தா அதனால எந்த பயனும் இல்ல. பணத்துல கிடைக்க போற அனுபவம் தான் உங்க லைஃபை மீனிங்ஃபுல்லா மாத்தும். வெறும் அக்கௌண்ட் பேலன்ஸ், சொத்துக்கள், லக்ஸுரி கார்ஸ் இருந்தா மட்டும் உங்க லைஃப் சந்தோஷமா மாறிடும் நம்ப கூடாது. அந்த லக்ஸுரி அனுபவிக்க நல்ல ஹெல்த் இருக்கணும். அந்த பணத்தை முழுசா அனுபவிக்க உங்க கூட அன்பான உறவுகள் இருக்கணும். முக்கியமா உங்க வாழ்க்கைய ஒவ்வொரு நொடியும் ரசிச்சு வாழ வைக்கணும். அப்போதான் அந்த பணத்துக்கான மதிப்பே அதிகமாகும். இதெல்லாம் செய்யாம சில பேர் பணம் இருந்தா இது எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிருவேன்னு பொய்யான நம்பிக்கையோட ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க லைஃப்ல எவ்வளோ பணம் கிடைச்சாலும் திருப்தியே இருக்காது. பணத்துல இவங்களுக்கு நிம்மதியே கிடைக்காது. இன்னும் வேணுங்கிற ஒரு குருட்டுத்தனமான எண்ணம் மட்டுமே இவங்க லைஃப்ல லட்சியமா இருக்கும். அந்த பணத்தை வச்சு என்ன செய்ய போறீங்கன்னு தெரியாம இருந்தா கடைசியில குழப்பமோ அமைதி இல்லாத நிலையும் தான் மிஞ்சும். பணத்தை எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம், பணத்துக்கான அளவுன்னு எதுவுமே இல்ல. ஆனா உங்க லைஃப்ல அதையும் தாண்டின சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதுக்கு இந்த பணம் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னு மட்டும் யோசிங்க. உங்களுக்கு தேவையான பணம் உங்களை தேடி வரும். அதுக்கான எல்லா கிளியரான வழியையும் நீங்களே உருவாக்கி வச்சிருப்பீங்க. அடுத்த முக்கியமான சீக்ரெட், ரியல் வெல்த் இஸ் ஹிடன், நாட் விசிபிள். உண்மையான பணக்காரங்களை சாதாரணமா பார்த்தா கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்க இருக்க லைஃப் ஸ்டைல் தான் அவங்க வச்சிருக்க பணத்தோட மதிப்பை தெரிய வைக்கும். பீயிங் வெல்தி, ஸ்டேயிங் வெல்த்தின்னு 2 கான்செப்ட் இருக்கு. ஒரு முறை பணத்தை சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் அதனோட உண்மையான அருமை தெரியாம செலவு பண்ணி வீணாக்குறதுல எந்த பர்பஸும் இருக்காது. பணம் உங்களோட லைஃபோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸையுமே சரியா வச்சுக்கணும். அவசரமா பணத்தை சம்பாதிச்சு அவசரமா செலவு செய்யறது உங்களை இன்னும் அதிகமான பணம் இருக்க நிலைக்கு கொண்டு போகும்னு தப்பான கணக்கு போடக்கூடாது. நிலையான ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்க கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் அதிகமாவே தேவைப்படும். ஷார்ட் டைம்ல பணத்தை சம்பாதிக்கிறவங்கள பார்த்தாலே தெரிஞ்சு போகும். அவங்க போடுற ட்ரெஸ்ல இருந்து யூஸ் பண்ற திங்ஸ் வரைக்கும் எல்லாம் பகட்டா இருக்கும். இந்த திடீர் பணக்காரங்க ஷேர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விஷயத்துல எமோஷனலா முடிவெடுக்கிறவங்களா இருப்பாங்க. ஒரு ஷேரோட விலை ஏறிட்ட உடனே அதுல மொத்த பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஷேர் மார்க்கெட்டோட ஹிஸ்டரியில இந்த மாதிரி அவசரப்பட்டு பணத்தை இழந்தவங்க எண்ணிக்கை ரொம்பவே அதிகம். பணத்துக்கு மட்டும்தான் போதுங்கிற எண்ணமே வராது. அதனால எவ்வளோ பணம் வேணாலும் சேர்க்கலாம்னு நினைக்க கூடாது. உங்களோட தேவைகளை சரியா டிசைட் பண்ண தெரிஞ்சு வச்சிருக்கணும். உங்க லைஃப் ஸ்டைல், உங்களோட பிசினஸ் பிளான்ஸ் இதெல்லாம் உங்களை எந்த ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கணும்னு முடிவு செய்யறது நீங்க மட்டும்தான் இருக்கணும். சொசைட்டி, உங்களை சுத்தி உள்ளவங்க, இவங்களோட ப்ரெஷர் உங்களோட பணத்தோட அளவை முடிவெடுக்க கூடாது. அதிகமான பணத்தை சேர்க்க நினைக்கிற எல்லாருமே செய்யற ஒரே தப்பு, கிடைக்கிற வாய்ப்பு எல்லாத்தையும் யூஸ் பண்ண நினைக்கிறது தான். தெரியாத பிசினஸ், சரியா ரிசர்ச் பண்ணாத இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ்னு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே விட்டு வைக்காம எல்லாத்தையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாத்துருவோன்னு யோசிச்சு கடைசியா மோசமான ஒரு சுச்சுவேஷனை தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. நிலை உயரும் போது பணிவு வந்தா உலகம் ஒண்ணு மதிக்கும்னு கண்ணதாசன் சொன்னது பணத்துக்கும் பொருத்தமா தான் இருக்கும். உங்ககிட்ட இருக்க பணத்தை தக்க வச்சுக்க முடிஞ்சாதான் பணத்தோட மதிப்பு அதிகமாகும். லாட்டரியில இன்னும் சில குறுக்கு வழியில பணம் சம்பாதிச்சவங்களை பார்த்தாலே இந்த விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இருக்க பணத்தை வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாம எல்லாத்தையும் இழந்தவங்க தான். பணம் இருந்தா எல்லாமே மாறும்னு சொல்றது பொய்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா பணத்தால பிரச்சனை கிடையாது, பணத்தை ஹேண்டில் பண்ண தெரியாம இருக்கிறது தான் பிரச்சனையே. பல ஜென்ரேஷனா சொத்துக்களை சேர்த்து வச்ச ஒரு ஃபேமிலியில ஏதோ ஒரு ஜென்ரேஷன்ல மொத்தமா எல்லாமே இல்லாத போற நிலைமை ஏன் வருது? இத்தனை தலைமுறையா சேர்த்து வச்ச சொத்துக்களை யாரோ ஒருத்தர் எடுக்கிற தப்பான டெசிஷன் மாத்திரும்னா ஒவ்வொரு ரூபாயும் எவ்வளவு கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க எவ்வளவு வேகமா முன்னேறி போறீங்கிறது முக்கியமல்ல, அந்த உயரமான இடத்துல உங்களை எவ்வளவு நாள் தக்க வச்சுக்க முடியுது அப்படிங்கறதுலதான் உண்மையான செல்வத்தோட மதிப்பு இருக்க முடியும். கண்ணால பாக்குற எதுவுமே உண்மையான பணமா இருக்காது. ரிச், வெல்த்திங்கிற 2 வார்த்தைக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கு. பார்க்க பணம் அதிகமா இருக்க மாதிரி யார் வேணா போலியான பிம்பத்தை உருவாக்க முடியும். ஆனா உண்மையான செல்வம் எல்லாத்தையும் வாங்க முடிஞ்சாலும் கரெக்டான சாய்ஸ் எடுக்கிறது தான் உங்களை ஒரு வெல்த்தியான ஸ்டேட்டஸ்லயே வச்சுக்க உதவும். உண்மையான பணம் ரோலெக்ஸ் வாட்சஸா, பிராண்ட் நியூ கார்ஸா, லக்ஸுரி அபார்ட்மெண்ட்ஸா தெரியாது. இதெல்லாம் வாங்க பணம் இருந்தும் அதை சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல வச்சுக்க முயற்சி செய்யறது, அந்த பணத்தை இன்னும் பல மடங்கு அதிகமாக்குற முறைகளை ஃபாலோ பண்றது தான் உங்களை இன்னும் வெல்த்தியான ஸ்டேட்டஸ்ல வச்சுக்க உதவும். அதுக்காக பணத்தை செலவே பண்ணாம கொஞ்சத்தனமா இருக்கணும்னு தப்பான கண்ணோட்டத்துல யோசிக்காதீங்க. நீங்க செய்யறது வெறும் செலவா இல்ல இது ஒரு முதலீடா அப்படின்னு யோசிச்சு முடிவெடுங்க. தங்கத்துல செலவு பண்றது எப்படி ஒரு நல்ல முதலீடா இருக்குமோ அதே போல உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய செலவுகளை சூஸ் பண்றது உங்களை ஒரு நிலையான ஸ்டேட்டஸ்லயே இருக்க வைக்கும். அதுதான் பீயிங் வெல்த்தின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து செல்வ நிலையிலேயே இருக்கிறது. பணம் எவ்வளவு அதிகமா இருந்தாலும் அதை சரியான முறையில பாதுகாக்க தெரிஞ்சா மட்டும்தான் உண்மையான செல்வத்தை சேர்க்கிறதா ஆகும். அப்போ செலவுனா என்ன, சேமிப்புனா என்ன, ரெண்டுமே ஒன்னா இருக்க முடியுமா? கண்டிப்பா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டிப்ஸ் உங்களோட ஸ்பெண்டிங் அண்ட் சேவிங்ஸ் இத பத்தி தான். உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன, எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்குவேன், இல்ல வீட்டுக்கு தேவையான க்ரோசரிஸ், இல்ல வேற ஏதோ இம்பார்ட்டன்டான தேவைகளுக்கு செலவு செய்வேன். சரி, ஓகே. இப்போ ஒரு 10 லட்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்குது. அதாவது உங்களோட இன்கமை தாண்டி உங்களோட டெய்லி எக்ஸ்பென்சஸையும் ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ராவான அமௌண்டா இந்த 10 லட்சம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு நீங்க சொல்ற பதில் தான் நீங்க செலவாளியா இல்ல சேமிக்கிற ஹேபிட் உள்ளவரான்னு டிசைட் பண்ணும்.
நம்மளோட சின்ன வயசுல இருந்தே நமக்கு சொல்லித்தரப்பட்ட ஒரு நல்ல விஷயம் சேவிங்ஸ். பணத்தை சேர்த்து வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டா மட்டும்தான் பெரிய செலவுகளை சமாளிக்க முடியும். இப்போ கஷ்டப்பட்டு பணம் சேர்த்தாதான் பின்னாடி லைஃப்ல நல்லா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போறவங்க, மேரேஜ் ஆகிற டைம்ல, ஒரு குழந்தை பிறந்த வீடுகள்லன்னு பல அக்கேஷன்ஸ்ல இந்த டயலாக் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. புது வேலை, அந்த ஹாப்பி ஃபேஸ் ஆஃப் லைஃப், சின்ன குழந்தையோட அழகான சிரிப்புன்னு எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க விடாம அதெல்லாம் நடந்தா இன்னும் கேர்ஃபுல்லா லைஃபை டீல் பண்ணணும்னு புது புது அட்வைஸை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அட இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூ வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டா கூட அங்கேயும் வந்து அப்பவே இன்சூரன்ஸ் போட்டு வைன்னு சொன்னேன் கேட்டியா, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருந்தா எவ்வளவு ஈஸியா இருந்திருக்கும்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா லைஃப்ல எவ்வளவு சந்தோஷம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் பணம் இருந்தா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். ஆனா அது உண்மையான கேட்டா இல்லன்னு சொல்ல முடியாது, ஆமான்னு சொல்ல முடியாது. பணத்தை சம்பாதிக்கிறது மாதிரியே அதை செலவு பண்றதும் ஒரு பெரிய கலைன்னு சொல்லணும். கம்மியா பணம் சம்பாதிச்சாலோ அவங்களோட தேவைகளுக்காக சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்க எத்தனையோ பேரு இன்னும் கடன் இல்லாம பெரிய ஆசைகள் இல்லாம நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. யாரோட சேவிங்ஸ் ரேட் அதிகமா இருக்கோ அவங்களோட தேவையில்லாத செலவுகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கும்னு அர்த்தம். பெரும்பாலும் செலவு செய்யற பழக்கம் உங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு ஷோ ஆஃப் பண்றதா மட்டும்தான் இருக்கும். அதாவது உங்களால எவ்வளவு அதிகமா செலவு பண்ண முடியும்னு காட்டுறதுக்கு மட்டும்தான் செலவு செய்ய நினைப்பீங்க. செலவு அப்படிங்கிறது எப்போ தேவை சார்ந்ததா இருக்கோ அப்பதான் உங்களோட லைஃப் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும். அதே போல சேவிங்ஸும் ஒரு நல்ல செலவுன்னு யோசிக்க முடிஞ்சா உங்களோட எல்லா எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை முன்னாடியே ஒதுக்கி வைக்க முடியும். பணத்தை சேர்த்து வைக்க ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. உங்களோட செலவுகளை குறைக்கவும் அதை சரி பண்ணவும் புது புது ஐடியாஸை தினம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதிகமான பணத்தை சேர்த்து வைக்க இன்னும் அதிகமான பணம் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட தேவையில்லாத செலவை குறைச்சாலே போதும். உங்களோட செலவு, சேமிப்பு இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம்னு யோசிக்கணும். பணத்தை செலவு செஞ்சுட்டே இருக்கிறது எப்படி ஒரு நல்ல மணி மேனேஜ்மெண்டா இருக்க முடியாதோ அதே போல வெறும் சேமிப்பு மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தா உங்க உழைப்புக்கான வேல்யூவே கம்மியாகும். ஒரு நல்ல விஷயத்துக்கு செய்யற செலவும் ஒரு இக்கட்டான நேரத்துல உங்களுக்கு கை கொடுக்குற ஒரு சேமிப்பும் சரியான முறையில பணத்தை யூஸ் பண்ற வழிகளா இருக்கும். ஆல்ரைட், அடுத்து நம்ம பார்க்க போறது அண்டர்ஸ்டாண்டிங் லக் அண்ட் ரிஸ்க். பணத்தை பொறுத்த வரைக்கும் லக்கும் ரிஸ்க்கும் ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி இரட்டை பிறவிகள் போல வேலை செய்யும். பணம் அதிகமா சம்பாதிக்க அதிக அளவு ரிஸ்க் எடுத்தே ஆகணும். இதெல்லாம் வேணா, கம்மியான பணம் சம்பாதிச்சா போதும்னு நினைச்சா அதுக்கேற்ற லைஃப் ஸ்டைல் தான் அமைச்சுக்க முடியும். சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல எவ்வளவு கால்குலேட்டடா இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல மீறி போகலாம். அந்த சமயத்துல உங்களோட சேமிக்கிற பழக்கம் உங்களுக்கு உதவியா இருக்கும். உங்களோட ரிஸ்கோட பாதிப்புகளை குறைக்கும். மார்கன் சொல்ற மாதிரி எல்லா வெற்றியாளர்களும் கஷ்டப்பட்டு உழைச்சவங்கல்ல, வறுமையில இருக்க எல்லாருமே சோம்பேறிகளும் இல்ல. ஒரு சில நேரம் லக்கு உங்களை ஒரு சில பெரிய ரிஸ்க்ல இருந்து காப்பாத்தும். கொட்டும் மழைக்காலம் உப்பு வைக்க போன, காத்தடிக்கும் நேரம் மாவு வைக்க போனேன்னு பாட்டோட லிரிக்ஸ்ல வர மாதிரி சில பேரு ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சும் சும்மா ட்ரை பண்ணலாமே நினைச்சு அவங்களோட மொத்த சேமிப்பையும் தப்பான இன்வெஸ்ட்மெண்ட்ல கரைஞ்சு போக விட்டுருவாங்க. இவங்க எடுக்கிற ரிஸ்க் ரொம்பவே ஆபத்தானதுன்னு சொல்லலாம். ஆனா சில நேரம் நல்லா யோசிச்சு எடுக்கிற முடிவு கூட தப்பாகலாம். பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்க்கு கூட சில நேரம் இந்த லக்கு கை கொடுக்காம போகலாம். அந்த நேரத்துல கூட அவங்களோட தைரியத்தை இழக்காம ஒரு கால்குலேட்டடான முறையில ரிஸ்க் எடுத்து இழந்த எல்லாத்தையும் டபுளா மீட்க தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்துக்குமே டைமிங் மட்டும்தான் முக்கியம். எந்த நேரம் முதலீடு செய்யணும், அந்த டைம்ல எந்த ஒரு பிசினஸோட நீட் இருக்குன்னு யோசிச்சு ஒரு நல்ல கால்குலேட்டடான ரிஸ்க் எடுக்கிறதுல எந்த தப்புமே இல்ல. சில நேரம் பெரிய ரிஸ்க் பெரிய லாபத்தை தரலாம். ஆனா இது எல்லா நேரமும் நடக்கும்னு கண்டிப்பா சொல்லிட முடியாது. ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட கோல்ஸ், நீட்ஸை பொறுத்து ஒரு ரிஸ்க் டாலரன்ஸோட சரியான டெசிஷனை எடுக்கணும். இதுக்கு நல்ல நாலேஜும் நல்ல அனுபவமும் வேணும். இந்த ஃபினான்ஷியல் நாலேஜ் வெறும் புக்ஸை படிச்சு வளர்த்துக்க முடியாது. அந்த மணி கேம்ல நீங்களும் ஒரு பார்ட்டிசிபெண்டா இருந்தா மட்டும்தான் அதுல இருக்க எல்லா நுணுக்கங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். பணம் சார்ந்த ரிஸ்க் எடுக்கிறப்போ உங்களோட சேவிங்ஸை உங்களுக்கான லக்கியஸ்ட் ஃபேக்டரா யூஸ் பண்ணுங்க. சரியான புரிதலோட உங்களோட சூழ்நிலையை பொறுத்து ரிஸ்க் எடுக்க தயாரா இருங்க. அப்புறம் அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இண்டிவிஜுவலா ஃப்ரீடமா யோசிக்கிறதும் ஃப்ரீயா உங்களோட ஆக்டிவிட்டிஸை செய்யறதும் மட்டும் உண்மையான சுதந்திரமா இருக்க முடியாது. பணத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க ஒரு முழு சுதந்திரமான மனிதரா இருக்க முடியணும். ஒரு 10 நாள் வேலைக்கு லீவ் போட்டாலும் உங்களோட தேவைகளுக்கான பணம் உங்ககிட்ட இருக்கணும். அடுத்த 6 மாசம் வேலை இல்லைனாலும் உங்களுக்கான ஃப்ரீடம் உங்ககிட்ட இருக்கணும். ஃபினான்ஷியலா ஃப்ரீயா இருக்கிறதுனா எப்ப வேணா செலவு செய்யலாம், எவ்வளவு வேணா செலவு செய்யலாம் அப்படிங்கிற நிலை இல்ல. ஃப்ரீடம் எப்பவும் செலவு பொறுத்து இருக்காது. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பிடிச்ச நபர்கள் கூட செய்ய வைக்கிறது மட்டும்தான் உண்மையான ஃப்ரீடம். நீங்க விருப்பப்பட்டப்ப வேலை செஞ்சு அதுல கம்மியா சம்பாதிக்க முடிஞ்சாலும் பரவாயில்லன்னு நினைக்க வைக்கும். ஜாப்ல ஃபுல் ஃப்ரீடமை எதிர்பார்த்த ஒருத்தர் அவரோட ஃபுல் டைம் வேலையை விட்டு ஃப்ரீலான்சிங் செய்ய ஆரம்பிச்சாரு. ஆரம்பத்துல அவருக்கு நல்ல கிளையன்ஸ் கிடைச்சாங்க. அவர் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே சம்பாதிக்க முடிஞ்சது. ஆனா போக போக இவரோட கிளையன்ஸ் கம்மியாக ஆரம்பிச்சாங்க. வருமானம் குறைய ஆரம்பிச்சது. ஆனா அந்த டைம்ல தான் இவர் சேவிங்ஸ் பத்தின புரிதலை வளர்த்துக்கிட்டாரு. பணத்தை சேர்த்து வச்சே ஆக வேண்டிய கட்டாயம் வந்தது. அது மட்டும் இல்லாம இவரோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கவும் பல முயற்சிகளை செஞ்சாரு.
இண்டிபெண்டா வேலை செய்யறப்போ எல்லா விஷயங்களையும் கவனிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்துக்க ஆரம்பிச்சாரு. இப்போ வேலை கம்மியான சம்பளத்துல கிடைச்சாலும் அதை சமாளிக்கிற திறன் இவர்கிட்ட இருக்கு. புது விஷயங்களை கத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரியான அவுட்புட்டை தரக்கூடிய நிலையில இருக்க முடியுது. இதுதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். நீங்க பாக்குற வேலை, உங்க கரியர் பணத்தை மட்டுமே தேடி போகிறதா இருக்கக்கூடாது. உங்களோட பேஷன், இன்ட்ரெஸ்ட் சார்ந்த வேலையை செஞ்சுக்கிட்டு உங்களோட ஃபியூச்சரையும் சேஃபா வச்சுக்க முடியறதா இருந்தா மட்டுமே பணத்தை தாண்டின சந்தோஷத்தை பெற முடியும். ஃப்ரீயா செலவு செய்யறது மட்டும் ஃப்ரீடம்னு சொல்லிட முடியாது. நினைச்ச நேரம், நினைச்ச இடத்துல உங்களால இருக்க முடிஞ்சா அதான் உங்களுக்கான உண்மையான ஃப்ரீடமா இருக்கும். அந்த ஃப்ரீடமை தர பணத்தை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணா போதும் உங்க லைஃப் இன்னும் அழகானதா அமைச்சுக்க முடியும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பிலீஃப்ஸ், நம்பிக்கைகள். நம்ம சின்ன வயசுல இருந்தே பணத்தை பத்தின நெகட்டிவான பிலீவ்ஸை மட்டும்தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஃபேமிலி, சொசைட்டி, நம்ம வளர்ந்த விதம் இதெல்லாம் பணத்தை பத்தின தப்பான கண்ணோட்டத்தை தந்திருக்கு. ஆனா இதெல்லாம் உண்மை இல்லைன்னு தெரியறப்போ நமக்கு எப்படி ஒரு 40-50 வயசு ஆயிருக்கும். ஆனா பணத்தை பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு வயசே இல்லைன்னு தான் சொல்லணும். வாரன் பஃபெட் மாதிரியான மனிதர்கள் இன்னும் உலகத்தோட பல மூலைகள்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்துகிட்டே இருக்காங்க. ஆனா பொதுவா வயசாக ஆக நம்ம பிசிக்கலி ரொம்ப ட்ரெயின் ஆகி போறோம். மென்டலி எதையுமே புதுசா ட்ரை பண்ண தைரியம் குறைஞ்சு போகுது. அதனால எந்த ஒரு புது முயற்சியும் செய்ய முடியாம போகுது. சோ நீங்க எவ்வளவு சீக்கிரம் பணத்தின் மேல இருக்க நம்பிக்கைகளை மாத்திக்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க லைஃப் இன்னும் சக்சஸ்ஃபுல்லா ஹாப்பியா வச்சுக்க முடியும். நம்பிக்கை இல்லாம எந்த ஒரு வேலையும் செய்யவே முடியாது. நம்ம மைண்ட்ல இந்த ஆழமான நம்பிக்கைகள் மாறும்போது உங்களுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகும். உங்களோட சிச்சுவேஷனை எப்படி இன்டெலிஜென்ட்டா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற வித்தையும் நீங்களே கத்துப்பீங்க. பணத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதனோட தேவையும் வித்தியாசமான ஒவ்வொரு நபரோட ப்ரையாரிட்டிஸும் மாறும். உங்க லைஃப்ல என்ன முக்கியம் நீங்க நினைக்கிறீங்களோ அதை அடைய பணத்தை ஒரு டூலா யூஸ் பண்ண கத்துக்கங்க. பணம் வெறும் கமாடிட்டி இல்ல, அது ஒரு நல்ல பியூரான எனர்ஜி. உங்க எண்ணம் உண்மையானதா, உறுதியானதா இருந்தா எந்த அளவு பணத்தையும் ஈஸியா சம்பாதிக்க முடியும். ஆனா இங்க பணத்தை சம்பாதிக்கிறத விட அதை யூஸ்ஃபுல்லா செலவு செய்யறதும், நல்ல முறையில சேமிக்கிறதும், நல்ல முதலீடுகளை செய்யறதும் ரொம்பவே முக்கியம். மணி மேனேஜ்மெண்ட் ஒரு பெரிய கலைன்னு சொல்லலாம். அந்த காலத்துல இருந்தே படிக்காத நம்ம பாட்டிகளும் விவசாய வேலை மட்டுமே செஞ்ச நம்ம முன்னோர்களும் பணத்தை ஒரு பெரிய விஷயமா நினைச்சதே இல்ல. அந்த பணத்தை வச்சு நம்ம தலைமுறையை எப்படி வாழ வைக்கலான்னு மட்டும்தான் யோசிச்சாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் மாதிரி 6 மாசம் வேலை செஞ்சு 6 மாசம் டிராவல் பண்ற நிலை இன்னும் இங்க வரல. குடும்பத்துக்காக, பிள்ளைங்களுக்காக மட்டுமே இன்னும் உழைச்சிட்டு இருக்க பேரண்ட்ஸ் நம்ம ஊர்ல இருக்காங்க. ஐடி ஜாப்ல கூட ஓவர் டைம் பார்த்து தன்னோட குழந்தைக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்க நினைக்கிற எத்தனையோ யங் பேரண்ட்ஸும் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே பணம் தேவை. அந்த பணத்தால செய்ய வேண்டிய எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் மனசுல வச்சு உங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. திறமையா பணம் சம்பாதிச்சு நல்ல முறையில இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட பணத்தோட வேல்யூவை இன்னும் அதிகப்படுத்துங்க. முயன்றால் முடியாதது எதுவும் இல்லைன்னு சொல்ற மாதிரி இந்த உலகத்துல பணத்தை சம்பாதிக்கிற திறனும் திறமையும் எல்லாருக்கும் இருக்கு. அதை உணர்ந்து வாழ முயற்சி பண்ணுங்க. உங்களோட பணத்தை பத்தின நல்ல எண்ணங்கள் உருவாக இந்த பதிவு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.